இளநீர் கதைகள். கதையோட தலைப்பு இளநீர் நூடுல்ஸ். யார் யாருக்கெல்லாம் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்குமோ நம்மளோட சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். குகனும் ராமசாமியும் பேப்பர் பிரிண்டிங் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆஃபீஸில் தான் ரெண்டு பேருமே வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஒன்றா போயிட்டு ஒன்றா வந்துடுவாங்க. பைக்கில் தான் போவாங்க. அவங்க அப்பாவுக்கு பைக் ஓட்ட தெரியாது. குகன் அவங்க அப்பாவை பின்னாடி பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. முதல்ல ராமசாமி தான் பேப்பர் பிரிண்டிங் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கும் அதில் ஆசை வந்துருச்சு. தன்னோட அப்பா வேலைக்கு போகிறத பார்த்து பார்த்து நானும் வரேன்ட்டு படித்து முடித்ததுக்கப்புறமா குகனும் அவங்க அப்பா கூடவே ஒரே கம்பெனிலேயே வேலைக்கும் போயிட்டாங்க. இப்படி தான் போயிட்டுருக்குது. ரெண்டு பேர்த்துக்குமே அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்குது. ஜாலியாக போவாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா வேலைக்கு போகிறாங்கல்ல, ஒன்றாவே லீவும் போட்டுருவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க அப்பாவுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுல்ல, அவங்க பையன் கூடவே போய் போய் பழகிட்டாங்க. அதனால் இவங்க பையன் லீவு போட்டால் அப்பாவும் சேர்ந்து லீவு போட்டுருவாங்க. அப்பா லீவு போட்டால் பையனும் சேர்ந்து லீவு போட்டுருவாங்க. பையனுக்கு தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் அவங்க அப்பா வரலன்னா பையனும் லீவு. இது மாதிரிலாம் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து தானே லீவு போடுவாங்க. ஆனால் அப்பாவும் பையனோட கதையும் இப்படி தான் போயிட்டுருக்குது. 100க்கு 97% இவங்க கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவாங்க. என்னைக்காச்சும் ரொம்ப மழை பெய்யுமா, மழை பெய்கிறப்ப கூட ரெயின் கோட் போட்டு போயிடுவாங்க. ஆனால் உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா மட்டும்தான் லீவ் போடுவாங்க. மற்றபடி லீவெல்லாம் போடவே மாட்டாங்க. இவங்க கம்பெனியில் இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சரியாக இருப்பாங்க. ரெண்டு பேர்த்துக்குமே சம்பளம்னு பார்த்தா ஆளுக்கு 5000 தான். இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு ஒன்று இருக்குது. அதனால் வாடகை பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. அதுவும் தளம் போட்ட வீடாக ஒழுகவும் செய்யாது. நல்லா இருக்கும் வீடு, குளிர்ச்சியாக. வீட்டுக்கு வெளியில் மரங்களெல்லாம் இருக்கும். நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்றடிக்கும். கரண்ட்டு போயிடுச்சுன்னா கூட வெளியில் திண்ணை மேலே வந்து உட்காந்துப்பாங்க, படுத்து தூங்கிப்பாங்க. வெளியிலையும் கேட்டெல்லாம் போட்டிருக்கோம். யாராலையும் உள்ளே அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. பூட்டு போட்டு தான் வச்சுருப்பாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குதே. அப்படி யார் அந்த வீட்டை பார்த்துக்கிறாங்கன்னா ராமசாமியோட மனைவி கல்பனா தான். வீட்டுக்கு பூட்டை விட இந்த கல்பனா தான் ஸ்ட்ரிக்டே. எல்லாருமே அவ்வளோ பயப்படுவாங்க. கடுகடுன்னு பேசுவாங்கன்னெலாம் கிடையாது. ஆளை பார்த்தாலே மிரண்டு ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் குணம் என்னமோ தங்கமான குணம். கொஞ்சம் கோபம் வரும். ஏதாவது எடுத்த இடத்துல அந்தந்த பொருளை வைக்கலைன்னா அவங்கள மாதிரி கோவப்படுறதுல ஆளே கிடையாது. இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு கராராக இருப்பாங்க. அதனால் அவங்க வீடை பார்க்கும் பொழுதும் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். எந்த ஒரு தூசி இருந்தாலும் உடனேக்குடனே தொடச்சிருவாங்க. இப்படியே சின்ன வயசுலேருந்து கல்பனாவுக்கு பழகிடுச்சு. இப்போது இதை மாற்றிக்கவே முடியல. இது ஆனால் நல்லதும் கூட தானே. அவங்களோட குடும்பத்தில் உள்ள எல்லாருமோ அந்த பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. அந்தந்த பொருளை அங்கங்கே தூக்கி போட மாட்டாங்க. எல்லா பொருளும் பத்திரமா இருக்கும். ஒரு பொருளும் தொலையாமல் இருக்கும். அவ்வளோ அருமையான வீடு. ராமசாமிக்கு மறதி ஜாஸ்தி. எந்த பொருளை எங்கே எடுக்கிறோன்னு தெரியாமல் அங்கங்கே கைக்கு தோன்ற இடத்துலலாம் வச்சிருவாரு. இதை பார்க்கும் பொழுது தான் கல்பனாவுக்கு வரும் பாருங்க கோபம். ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ, அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வைக்க மாட்டிங்களான்னு கோவப்படுவாங்களா. அதுவே சில வருஷத்தில் அவங்களுக்கு பழகி போய் இனிமே இப்படி வைக்கக்கூடாதுன்னு அவங்களோட ஞாபக மறதியவே சரி பண்ணதே இந்த கல்பனா தான். ராமசாமிக்கு மறதிங்கிறதே மறந்து போச்சு. அவ்வளோ கரெக்டாக இருக்கிறாங்க இப்போ. கல்பனாவுக்கு அவங்க அண்ணன் பொண்ணு சுஜியை அவ்வளோ பிடிக்கும். அவங்க அண்ணன் பொண்ணுக்கும் அத்தை அத்தைன்ட்டு கல்பனா பின்னாடியே சுற்றி சுற்றி வருவாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து போய்க்கும். இப்படி இருக்கிற தங்கமான பொண்ணு நம்ம வீட்டுக்கே மருமகளாக வந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு அவங்க பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் பேசுகிறாங்க. குகனுக்கும் அதில் சம்மதம்தான். குகன்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடியே சுஜி கிட்ட கேட்டுட்டாங்க. ஏம்மா சுஜி, உனக்கு குகனை பிடிச்சிருக்குல்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்ட்டு நேருக்கு நேராகவே கேட்டுட்டாங்க.
சுஜிக்கும் முழு சம்மதம். அதனால அவளும் சரின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் என்ன, குகனுக்கு அவங்களோட அண்ணன் பொண்ணு சுஜியவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அவங்க வீட்டில் மொத்தமாக 4 பேர். சுஜிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கூட சேர்ந்து இளநீ வியாபாரம் பார்த்துட்டு இருந்தா. இப்போ அவங்க அப்பாவால் இளநீ வியாபாரம் பார்க்க முடியல. அவங்க அப்பாவும் பாவம் கஷ்டப்படுறாங்கங்கிறதுனால அந்த வியாபாரத்தை விட முடியாதுல்ல. சரி நானே பார்க்குறேன் அப்படின்ட்டாங்க. அதனால் சுஜி மட்டும் தனியாக தான் இளநீ வியாபாரத்தை பார்த்துட்ருக்குறாங்க. கல்பனாவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ இளநீ வியாபாரத்தை பாரு, வியாபாரத்தில் ஏதாவது உதவி வேணும்னா என்னை கேளு, கண்டிப்பாக நான் கடைக்கு வரேன், என்கிட்ட உதவி கேட்குறதுக்கெல்லாம் நீ எதையும் யோசிக்க வேண்டியதே கிடையாது, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு சும்மா தான் நான் வீட்டில் இருக்க போகிறேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டாங்க. சரி அத்தை, இப்போதைக்கு அந்த அளவுக்கு எனக்கு வேலையில் கஷ்டம் கிடையாது, இன்னும் போக போக வெயில் காலம் வந்ததுக்கு அப்புறமா வியாபாரம் அதிகமாகும்ல, அப்போ வேணும்னா வேலைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேலை கஷ்டமாக இருக்குன்னாலே கண்டிப்பாக எனக்கு உதவிக்கு ஆள் தேவைப்படுவாங்க, அப்போ நான் எதையும் யோசிக்க மாட்டேன் அத்தை, உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரிம்மா, ஆனால் நீ தனியாக பார்க்குறங்கிறது தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நானும் வீட்டில் தானே சும்மா இருக்கிறேன், அவங்க 2 பேரும் வெளியில் வேலைக்கு போயிடுறாங்க, நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிவியவே சும்மா சும்மா பார்த்துட்ருக்கிறது எனக்கும் விருச்சோன்னு இருக்குது, முன்னாடி கல்யாணம் ஆகலை, வீட்டில் நான் மட்டும்தான் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் 3 பேரும் இருப்போம், அதுவும் என்ன கறி அது இதுன்னு வாங்கி செஞ்சு சாப்பிட்றதுக்கே நேரம் சரியாக இருக்கும், அவங்க 2 பேரும் ஓய்வெடுத்தே அன்றைக்கி நாளை கழிச்சிடுவாங்க, எனக்கும் அவ்வளோவுக்கு பெருசாக எதுவும் தெரியாது, ஆனால் இப்போது நீ வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்துட்டு நீனு வேலைக்கு போயிடுற கடைக்கு, நான் மட்டும் வீட்டில் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு மாதிரியாக தானே இருக்கும், கஷ்டமாக வர இருக்குது, உன்னை தனியாக வேலைக்கு விடுறோமேன்ட்டு, நானும் உனக்கு ஒத்தாசையாக ஏதாவது செய்கிறேனே, கடைக்கு வரனேம்மா அப்படிங்கிறாங்க. திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துட்டாங்க கல்பனா. இல்லை அத்தை, பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் வீட்டில் இருங்க, எதுக்கு நீங்கள் வெயிலுக்குள்ளே வந்துக்கிட்டு, நம்ம கடையிலையும் உள்ளே உட்கார்றதுக்கும் 2 3 சேரும் போட முடியாது, கடை சின்னது தானே, நானே நின்றுட்டு தான் இருப்பேன், ஆனால் ஆளுங்க யாரும் வரலனா மட்டும்தான் ஒரே ஒரு சேர் போட முடியும், அது மட்டும்தான் போட்டு உட்காந்துக்கிறது, மற்றபடி 2 3 சேரெல்லாம் சுத்தமாக போட முடியாது, 2 சேரே போட முடியாது, வெளியில் தான் வந்து உட்காரணும், அப்பாவும் நானும் பார்க்கும் பொழுது அப்பா உட்காந்துப்பாங்க, நான் நின்றுப்பேன், அதுக்கப்புறம் அப்பா என்ன கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுவாங்க, நான் வெளியில் கொஞ்ச நேரம் வேணும்னா சேர் போட்டு உட்காந்துருப்பேன், இப்படி தான் அத்தை இருக்கும், நீங்கள் வேற கடைக்கு வரேன் வரேங்கிறீங்க, நம்ம கடையில் நிற்கிறதுக்கு மட்டும்தான் வசதிப்படும், உட்கார்றதுக்கெல்லாம் சுத்தமாக வசதிப்படாது, நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் ஜம்முன்னு ஜாலியாக இருங்க ராசாத்தியாட்டம், நான் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன்ட்டு தினமுமே இளநீ வியாபாரத்தை பார்க்குறதுக்கு சுஜி போயிடுவாங்க. இப்படி தான் தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தது. வியாபாரத்துக்கு எந்த குறைச்சலும் கிடையாது, நல்ல வியாபாரம். வியாபாரம்னா வியாபாரம், அப்படி ஒரு வியாபாரமா, வெயிலுக்கு தாறுமாறாக வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, காற்றடிக்குது, காற்றடிச்ச காலம் போய் இப்போது மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு, எப்படி வியாபாரம் இருக்கும், திடீர்னு ஒரு நாள் நல்லா வெயில் அடிச்சுது, சரி இப்போ வெயில் தானே அடிக்குது அப்படின்ட்டு சுஜியும் அவங்களோட இளநீ கடையை திறக்கிறதுக்கு வந்துட்டாங்க. கடையவும் நல்லபடியாக திறந்துட்டாங்க. நிறையா இளநீ, கடை முழுக்க குமிஞ்சு கிடக்குது, அவங்களுக்கு நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை, அவ்வளோ இளநீ. ஆக மொத்தம் இன்னைக்கு வியாபாரம் சூப்பராக இருக்க போகுது, வெயில் இவ்வளோ வெயில் அடிக்குதுல்ல, எல்லா இளநியவும் காலி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு ஒரு முடிவை பண்ணிட்டாங்க. பார்த்தா வெயில் அடித்ததுக்கும் அடித்தது, இருட்டு அந்த இருட்டாக இருட்டும் பயங்கரமாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, இடி இடிக்குது, மின்னல் மின்னுது, பயங்கரமான ஒரு மழை, அட மழை, பெய்கிற மழையில் அவங்களால வீட்டுக்கு கூட போக முடியலன்னா பார்த்துக்கோங்களேன்,
கடையவாச்சும் மூடலான்னு பார்த்தா கடையும் மூட முடியல. காற்று பலமாக வீசுது. எப்படியோ கஷ்டப்பட்டு கடையை மூடிட்டு அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மழை விட்டப்பாடே கிடையாது. ஒரு வாரம் சரியான மழை. யாராலையும் வெளியிலேயே தலை காட்ட முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிதமான மழையாயிடுச்சு. இப்போவாச்சும் வியாபாரம் என்ன ஆகுதுன்னு போய் பார்ப்போம். ஆக மொத்தம் இளநீ வியாபாரம் மழை பெஞ்சா இருக்காதே. இப்போ என்ன பண்ணுறது? சரி நடந்து போகலான்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பசி வேற பயங்கரமாக எடுக்குது. ஒரே ஒரு நூடுல்ஸ் கடை மட்டும்தான் இருக்குது. வாங்கி சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. அடடா, நம்ம வீட்டில் தான் அத்தை சமையலெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்கல்ல, அதை விட்டுட்டு கடையில் போய் நூடுல்ஸையா வாங்கி சாப்பிட? வேண்டாம் வேண்டாம். எல்லாருமே வீட்டில் உள்ள சாப்பாடை சாப்பிட்றது தான் நல்லது. நூடுல்ஸை நான் மட்டும் வாங்கி சாப்பிட்டா எப்படி? ஒன்று வாங்கினா எல்லாத்துக்கும் வாங்கணும். காசும் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்கும் பத்தாது. நான் மட்டும் சாப்பிட்டா அது தப்பு. வேண்டாம் வேண்டாம், வீட்டுக்கு போகலான்ட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்குறாங்க. வாசனையோ இவங்களுக்கு மூக்கை இழுக்குது. கடை பக்கம் வாங்குது. அந்த கடையிலையா ஆள் கூட்டம் அப்படியே ஈமுச்சாக்கில் அவ்வளோ பேராக இருப்பாங்க. பயங்கர கூட்டம். வேற வழியே இல்லாமல் வீட்டுக்கும் திரும்பி வந்துட்டாங்க. ஆ, என்னம்மா வந்துட்டியா? என்னாச்சு? எதுக்கு இப்போ திடீர்னு வெளியில் போனேன்? அதுக்குள்ளேயும் போன மாதிரி இருந்தது, வந்துட்ட. என்னாச்சு? முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லையே. என்னாச்சு சுஜி, சொல்லு. வியாபாரம் இல்லை அதுதானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, சுத்தமாக வியாபாரம் இல்லை. மழை காலம் வந்துடுச்சுல்ல, இப்போ வியாபாரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இளநியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. உள்ள தண்ணியெல்லாம் எப்படி இருக்குதோ அது வேற எனக்கு தெரியல. பயமாக இருக்குது. எல்லாருமே சுட சுட ஏதாச்சும் கிடைக்குமான்னு தான் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது? நானும் வெயில் அடிக்கும் வெயில் அடிக்கும்னு பார்த்துட்டே இருக்கிறேன். வெயில் முகமே காணும். நடக்கிறதெல்லாம் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன் சார். சரி வாங்க, நீங்களும் எதுக்கு நின்றுட்டே இருக்கிறீங்க, உள்ளே போகலாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி வா சுஜி வா. அத்தை இட்லி வச்சு சட்னி, தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன், வா சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அட வேண்டாம் அத்தை, நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்ற மனநிலையே எனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ஏய், இப்படி சாப்பிடாம இருந்தேன்னா எப்படி? வா, ஒழுங்கா வா சாப்பிடுவோம். நான் அதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்கிறேன். என்ன தெரியுமா? இளநீர் நூடுல்ஸ். இளநீர் நூடுல்ஸை நீ கண்டிப்பாக விற்பனை செய்யி. அது உனக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இது வரைக்கும் யாரும் இளநீர் நூடுல்ஸ் செஞ்சதே கிடையாதுல்ல. நான் பொத்தாம் பொதுவாக தான் சொல்கிறேன். ஆனால் அது எனக்கு என்னமோ நல்லா வரும்னு தோணுது. நீ சமைக்கிறதுக்கு உனக்கு சூப்பராக செய்ய தெரியும்ல நூடுல்ஸு. நீ வேணும்னா செஞ்சு பாரு சுஜி. உனக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். நீ எவ்வளோ நல்ல பொண்ணு. உன்னோட நல்ல குணத்துக்கு நீ சமைக்கிற சமையலும் அமோகமாக வரும். வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரியத்தை, வாங்க சாப்பிட்லான்ட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து கல்பனா வேக வச்ச இட்லியவும் தேங்காய் சட்னியை வச்சும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, சுஜி அவங்களோட அத்தை சொன்ன யோசனையே சரியாக தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு, சரியத்தை நான் கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு கடைக்கு வேக வேகமாக போகிறாங்க. அவங்களோட இளநீர் கடையவும் திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா இளநீருக்கு எந்த சேதமும் ஆகலை. கடவுள் புண்ணியத்தில் எல்லா இளநியும் நல்லா இருக்குது. நல்லது தான். இப்போது இந்த இளநியெல்லாம் வச்சு நம்ம இளநீர் நூடுல்ஸ் செய்யலான்ட்டு அந்த கடையை போடுறாங்க. இளநீர் நூடுல்ஸை எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்குறாங்க. இளநீர் நூடுல்ஸ் சொன்னோன்னையும் அந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் ஏதோ புதுசாக இருக்குது, நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு வராங்க. அதே மாதிரி அவ்வளோ ருசியாக இருக்குது. வியாபாரம் இளநீருக்கு இருந்ததை விட இளநீர் நூடுல்ஸுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமான வியாபாரம். மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சுல்ல, இப்போ பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. அவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டப்பட்ட சுஜி இப்போ எந்த அளவுக்கு சந்தோஷப்பட முடியுமோ பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட ஊரில் இது வரைக்கும் இப்படி ஒரு மழை பெஞ்சதே கிடையாது. நிறையாத ஏரி நிறைஞ்சிருச்சு. சுஜியோட வீட்டில் பண மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லை.
குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நமக்கு கை கொடுக்குற உறவு மிகப்பெரிய பொக்கிஷம். அப்படிப்பட்ட உறவுகளை நாம தான் நல்லா பார்த்துக்கணும். உங்கள் வீட்லேயும் இது மாதிரி சிறந்த உறவுகள் இருக்கிறாங்களா? அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம கதைக்கு ஒரே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.